இந்த கார்த்திகை தீபத்துக்கே ஒரு வரலாறு இருக்கு. அது பாத்தீங்கன்னா, குழந்தை பேரு இல்லாதவர்கள் கண்டிப்பா கார்த்திகை விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும். இப்ப இந்த முருகனுக்கு வழிபாடும் கார்த்திகை தீப பெண்களுக்கு வழிபாடும் ஒன்றே. அப்போ அந்த நாள் முருகன் வழிபாடும் நம்ம செய்யணும், கார்த்திகை தீப வழிபாடும் செஞ்சா ரொம்ப சிறப்பு. எப்படின்னா, எந்த கணக்குல நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா, நீங்க இந்த 3 நாட்கள் கணக்கிலே வைக்க கூடாது. என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு 11 முறை சூரிய பகவானை நோக்கி ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சொன்னா போதும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படின்னா, நம்மளுடைய சிவன் பாதி உருவம் கொண்டு பார்வதி தேவி அவர்களுக்குள்ள அடங்கிய காலமே அந்த நாள். வராகி டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, கோவையிலிருந்து. இந்த கார்த்திகை மாதத்திற்காக வருடம் முழுவதும் நம்ம ஒரு வீட்டுல ஒரு தீப ஒளி ஏற்றக்காகவோ இல்ல ஒரு வீடு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்காக நம்ம கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம காத்துட்டு இருக்கோம். இந்த கார்த்திகை தீபம், கார்த்திகை விரதம், இந்த கார்த்திகை வழிபாடு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த கார்த்திகை தீபம் எப்ப உருவாச்சு? திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல அதோட விசேஷங்கள் நம்ம செய்யறோம். அப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கே ஒரு வரலாறு இருக்கு. அது பாத்தீங்கன்னா, அடி முதல் பாதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிவனுடைய அடி முதல் பாதம் அப்படிங்கிறது. ஒரு முறை பிரம்மாவும் விஷ்ணுவும் 2 பேத்துக்கு போட்டி, யார் பெரியவர்கள் அப்படின்னு போட்டி எழும்பும் போது சிவபெருமான் அவர்களுக்கு சமாதானம் செய்து, என்னுடைய அடி முதல் பாதம் யாரு கண்டுபிடிச்சு முதல்ல சொல்றீங்களோ அவங்கதான் பெரியவங்கன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு தெரியுது நம்மளுடைய உருவத்தோட அடி முதல் பாதம் யாரும் பார்க்க முடியாதுன்னு. அப்ப அந்த பிரம்மாண்ட ஒரு அமைப்பை அவங்க 2 பேரும் தேடி போறாங்க. அப்போ அன்னப்பறவையாக பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா, விண்ணுலகம் தேடி போறாரு. வராக மூர்த்தியாக அவதரித்து ஒரு மண்ணுலகத்துல அவரு தேடி போறாரு. இப்படி தேடி போகும்போது இவர்களால் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ விஷ்ணு ஒத்துக்கிறாரு, என்னால கண்டுபிடிக்க முடியல சிவன் அப்படின்னு. ஆனா பிரம்மானால ஒத்துக்க முடியல. அப்போ சிவனுடைய தலையில இருந்து ஒரு தாளம்பூ விழுவத இவரு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த தாளம்பூவையும் பொய் சொல்ல வச்சிடறாரு, இவரும் பொய் சொல்றாரு. இதனால் சிவபெருமான் ரொம்ப கோபம் கொண்டு என்ன சொல்றாரு, என்னுடைய அர்ச்சனையில தாளம்பூ இருக்கவே கூடாது, அதே மாதிரி பிரம்மாவுக்கு கோயில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இந்த சாபத்துல கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தீப ஒளி அவர் அந்த கோபத்தின் அனலாக தீப ஒளியாக திருவண்ணாமலையில ஒரு காட்சி, ஒரு தீப குழம்பா ஒரு காட்சி தராரு. அதுவே நம்ம தீப திருநாளா நம்ம கொண்டாடுறோம். எங்க அவங்களுக்கு காட்சி தந்தாரோ அதுவே திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல திருவண்ணாமலை ஒண்ணு. அப்ப அந்த நாளில இருந்து தீப திருநாள், கார்த்திகை தீப திருநாள், அது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திருநாளாக அமையிறது. அப்ப இந்த திருநாள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுது. அதே பாத்தீங்கன்னா, அம்பிகை பார்வதி தேவி சிவபெருமானை தனக்குள் பாதியாக அவங்க உருவெடுத்த நாள் அர்த்தநாரீஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளும் தீப திருநாளை அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விசேஷம். அப்போ இந்த விசேஷத்துல குடும்ப ஒற்றுமை, எப்ப பாரு சண்டை சச்சரவுகள் இது எல்லாம் இல்லாம அந்த நாள் இருக்கு. அப்ப இந்த விசேஷத்துடைய ஒரு கார்த்திகை விரதம் நம்ம வழிபட்டா என்னெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்ப அதுல 3 விதமா நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரணி தீபம். இந்த பரணி தீபம், அடுத்தது திருக்கார்த்திகை தீபம், அடுத்தது மோட்ச தீபம்னு சொல்றாங்க. இந்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியமா நம்ம அந்த தீப ஒளியை ஏற்றோம். இதுல நீங்க எண்ணெய் விளக்குல எந்த மாதிரியான ஒரு எண்ணெய் எப்படி ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல அண்ணாமலை தீபம் ஆகிய திருவண்ணாமலையில தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குல
கண்டிப்பா பஞ்சமுக விளக்கு 5 முகம் கொண்ட விளக்குல நீங்க திரி ஏத்தணும். ஏன்னா, பஞ்சபூதங்கள் அடங்கிய இடத்துல ஒரு இடத்துல திருவண்ணாமலையில உங்களுக்கு தீப ஒளி வருது. அப்ப இந்த நம்மளுடைய வீட்டிலயும் பஞ்சபூதங்கள் வைத்து நீங்க நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், உங்களுடைய முக்கியமான எண்ணெய் இலுப்பு எண்ணெய். இந்த இலுப்பெண்ணெய்ங்கிறது தனியாகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எண்ணெய்களோட கலந்து யூஸ் பண்ணலாம். இத கலந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதுல நீங்க போட்டு ஒரு தீபம் ஏற்றி, இதுக்கு கீழ 5 வெத்தலை, 5 பூதங்கள் கணக்கா 5 வெத்தலை வச்சு, நடுவுல அந்த தீபத்த நீங்க வச்சு வீட்ல முதல் தீபமா போடணும். அப்ப போடும்போது பஞ்சபூதங்கள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். ஐம்புலன்களும் உங்களால அடக்கி ஆளக்கூடிய வலிமை கிடைக்கும். நல்ல விசேஷம் கிடைக்கும். இந்த கார்த்திகையில இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் கண்டிப்பா கார்த்திகை விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும். வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கார்த்திகை நாள், ஏன்னா கார்த்திகை என்பது செவ்வாய், செவ்வாய் என்பது முருகன். இந்த முருகன் வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முகனா ஆக்கம் பண்ணவர் தான் முருகன். அப்ப இந்த முருகனுடைய ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஒருமுகப்படுத்துறது. நம்மளுடைய செயல்பாடா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிரச்சனைகளை ஒருமுகப்படுத்தி அதைய நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த முருகனுக்கு வழிபாடும் கார்த்திகை தீப பெண்களுக்கு வழிபாடும் ஒன்றே. அப்போ அந்த நாள் முருகன் வழிபாடும் நம்ம செய்யணும், கார்த்திகை தீப வழிபாடும் செஞ்சா ரொம்ப சிறப்பு. எப்படின்னா 6 தீபங்கள். இப்ப வந்து 6 தீபங்கள் வைக்கணும். அது அரச இலையில வைக்கணும். 6 படையல்கள் போடணும். 6 படையல்னா 6 வகையான நீங்க சாதம், இல்ல ஏதாவது ஒரு நைவேத்தியம் 6 வகையான அமைப்பு இருக்கணும். அடுத்தது 6 வகை மலர்களால் பூஜை செய்யணும். அப்ப 6ங்கிறது உங்களுக்கு முருகனுக்குடைய அமைப்பு. இந்த 6 யாருக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, கார்த்திகை பெண்களுக்கு நம்ம சிறப்பு செய்றோம். அடுத்தது 6 வகையான பூஜைகள். இப்ப இந்த 6 வகை பூஜை நாங்க என்ன விதமா செய்யணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு பூஜையும் உங்களுடைய ஏதாவது ஒரு மந்திரத்த 6 மந்திரமா நீங்க உச்சரிச்சுட்டு, அதுல ஒண்ணா உங்க குலதெய்வத்தையும் நீங்க சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா அதோடைய சிறப்பு உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அடுத்தது இந்த கார்த்திகையில பூச நட்சத்திரம், இந்த கார்த்திகையில வரக்கூடிய பூச நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். இந்த 6 கார்த்திகை பெண்களை நம்ம எப்படி வழிபடணும், எந்த கணக்குல நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னா, நீங்க இந்த 3 நாட்கள் கணக்கிலே வைக்க கூடாது. என்ன அப்படின்னா பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம், மோட்ச தீபம். இதை அடுத்து கார்த்திகை முதல் தேதியில முதல் விளக்காகவும், 27ஆம் நாள் 27 விளக்காகவும் நம்ம ஏற்றும் போது 27 நட்சத்திரத்துக்கு நம்ம தீப ஒளி ஏற்ற மாதிரி. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதோடைய வலிமை நல்ல பிரகாசமா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இதுல முக்கியமான ஒரு விஷயம். அப்ப 27 விளக்குகள் அந்த 27வது நாள் அப்படிங்கும்போது நீங்க முழுமையா ஏற்றி அதை எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஒரு கலசம் அந்த நாள் வீட்டுல ஒரு கலசம் வைக்கணும். எந்த மாதிரி கலசம்? ஒரு சொம்புல ஒரு நிறை குடமா நீங்க எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ள பன்னீர் சேர்த்திக்கணும். இந்த பன்னீர், தண்ணி 2ம் சேர்த்துன ஒரு கலசத்துல பச்சை கற்பூரம், ஏலக்காய், 9 காசு, திருமஞ்சனம், ஜவ்வாது, வெண்கடுகு, சந்தன மாலை அப்படிங்கிற நீங்க வாங்கிட்டு அதுல இருந்து பிச்சுக்கிட்டு சந்தன மாலை, தாமரை விதையும் அதுக்குள்ள போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அமைப்பை ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நல்ல தெய்வம், ஒரு தெய்வ கடாட்சமா நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் கலந்து ஒரு தேங்காய் அது மேல வச்சு, நீங்க வெத்தலை ஒரு 6 வெத்தலை இல்ல 7 வெத்தலை வைத்து ஒரு கலசம் வச்சிருங்க. இந்த கலசம் கரெக்டா 7 நாட்கள் கழிச்சு அந்த கலசத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து உங்களோட வீடு பூரா நீங்க தெளிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்ப இந்த கலச தண்ணி அந்த கார்த்திகை தீபத்துல 7 போது 4 வாரங்கள் ஆகும். இந்த 4 வாரங்கள் செய்யும் போது அந்த வருட பலனை நீங்க அனுபவிச்சிடலாம். அந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் அந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தீர்ந்துடும். இந்த 4 மாதங்கள், இந்த 4 வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க வந்து அந்த
கலசத்தை வச்சுட்டு வந்தா அந்த கலச தீர்த்தம் உங்களோட வீட்டுக்குள்ள மன பிரச்சனையை தீர்க்கும், மன வலிமை உங்களுக்கு உண்டு பண்ணும், தடங்கல் பட்ட அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகும். இப்ப ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், நம்மளுக்கு சூரிய தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த தோஷங்கள் எந்தெந்த தோஷம் எந்தெந்த நாள்ல அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அப்போ செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க, செவ்வாய் திசையால பாதிக்கப்பட்டவங்க, கலஸ்திர தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாமே இந்த கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா பர்ஃபெக்டா அவங்களுக்கு அதை தீர்த்து கொடுக்கும். அப்ப இந்த கார்த்திகை விரதத்துல பெண்கள் ரொம்ப முக்கிய இடம் வகிக்கிறாங்க. ஒவ்வொரு கன்னி பெண்கள், இப்ப நம்ம வீட்டுல திருமணமாகாத பெண்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன பிள்ளையார், அவங்க மஞ்சள்ல ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சு அந்த பிள்ளையார் மேல அருகம்புல் வைத்து அதை அவங்க சாமி ரூம்லயோ இல்ல சமையல் கடை ரூம்லயோ வைத்து அதை அடுத்த நாள் எடுத்து கரைச்சிட்டா அவங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் விலகிட்டே இருக்கும். இது எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னா, தினமுமே செய்யலாம். உங்களுடைய செய்ய முடியாத காலத்துல செய்ய முடியல, எனக்கு 3 நாட்கள் செய்ய முடியல, 5 நாட்கள் செய்ய முடியல, பரவாயில்ல. அடுத்தது நீங்க அதை வழிமுறைப்படுத்தும் போது, ஏன்னா விநாயகருக்கு அப்புறம் தான் எல்லாமே, அந்த விரதத்துடைய பலனையும் அந்த மாதத்தின் வந்த சிறப்புகளையும் உங்களுக்கு பர்ஃபெக்டா கொடுத்துரும். சரி, கார்த்திகை மாதம் தான் சிறப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய விரதங்கள், உங்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாமே, நாட்கள் எல்லாமே சிறப்புடையதா இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்றபடி வழிமுறைப்படுத்தினீங்கன்னா அந்த அனுபவத்தை நீங்க செய்யலாம். மெயினா பஞ்சமுக விளக்கு, 5 முக விளக்கு திரி போட்டு இலுப்பு எண்ணெய் ஊற்றி கண்டிப்பா வழிபடுங்க. எல்லா தடைகளும் நீங்கி வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு சகல விதமான ஒரு செயல்பாடும் கிடைக்கும். கண்டிப்பா இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. கார்த்திகை மாத விரதங்கள், இந்த விரதங்கள் என்னென்ன பயன் தரும், இந்த விரதங்களால் நம்மளுக்கு என்ன பயன்பாடு, நம்ம என்ன அனுபவிப்போம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் ஒரு விரதம், சோமவார விரதம் ஒரு விரதம், விநாயகர் சஷ்டி விரதம் ஒரு விரதம், உமா மகேஸ்வரி விரதம் அப்படிங்கிறதும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமைப்பு. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, தேய்பிரில வரக்கூடிய துவாதசியும் ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த விரதம். இப்போ ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிங்கிறது பிரமோதினி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. தேய்பிரில வரக்கூடிய ஏகாதசி, இது கார்த்திகை மாதத்துல வரும். இதற்கு பேர் ரமா ஏகாதசி. இந்த 2 ஏகாதசியுடைய பெயர்களை நம்ம ஒரு 11 முறை உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும். சோமவார விரதம், இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டுல ஏதாவது நெய்வேத்தியம் செய்து முதல்ல அந்த நெய்வேத்தியத்தை குழந்தைக்கு கொடுங்க. அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த குழந்தைகளோட மனம் தான் எந்த அலையும் இருக்காம நல்ல ஒரு செயல்பாடா இருக்கும். அப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மன சஞ்சலம், உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து இந்த சோமவார விரதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும். யாராவது ஏதாவது எதிர்நோக்கி, இப்ப வேலைக்கோ இல்ல ஏதாவது படிப்புக்கோ எதிர்நோக்கி இருக்கிறவங்க இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒரு விரதம், அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது சூரியனோட அமைப்பு. இந்த சூரியனோட அமைப்புக்கு சூரிய பகவான் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த முதல் கிரகம். அப்ப இந்த முதல் கிரகம் முதன்மையான ஒரு அமைப்புக்கூடிய சூரிய பகவானை சுற்றி அனைத்து கிரகங்களுமே வலிமை பெறுகிறது. அப்ப சூரிய பகவானுடைய ஒரு கதிர்கள் மூலியமா எல்லா கிரகங்களும் வலிமை பெறதுனால அந்த சூரிய பகவானோட சூரிய உதயத்திற்கு அப்புறம் நீங்க ஒரு 11 முறை சூரிய பகவானை நோக்கி ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சொன்னா போதும், உங்களுடைய சூரிய தோஷம் அந்த விரத பயன் உங்களுக்கு நல்லதா இருக்கும். உமா மகேஸ்வர விரதம், இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாதது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்ப பாரு ஈகோ கிளாஷ் இருக்கும், ஏதாவது ஒரு ரீதியா அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க, அடிக்கடி அவங்களுக்குள்ள மன ஒற்றுமை, தாம்பத்தியம் இல்ல, இது எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு
உமா மகேஸ்வரி விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். இந்த விரதத்துல நீங்க கையாளும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நீங்க நினைச்சது கண்டிப்பா 11 மாசத்துல இந்த பலன்களை நீங்க சீக்கிரமா அனுபவிக்கலாம். புரியுதுங்களா? சரி. இப்ப இந்த விரதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எதை வைத்து நம்ம வழிபடணும் அப்படின்னா, துளசி தீர்த்தத்த ஒரு சொம்புல துளசி போட்டு ஒரு தீர்த்தம், அதுல பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்பு அதை நீங்க போட்டு, அந்த தீர்த்தத்த வைத்து தான் அனைத்து விரதங்களுமே நீங்க இருக்கணும். இருந்து அந்த தீர்த்தத்த நீங்க முதலில் குடிச்சிட்டு, அதனுடைய தண்ணி நீங்க எல்லா பக்கமும் தெளிக்கணும். அந்த விரதத்துல இருந்த தீர்த்தத்த நீங்க யாருக்கும் குடுக்கக் கூடாது. நீங்க மட்டுமே குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வீட்ல இருக்கிறவங்க தெளிச்சு தான் விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் எடுத்து நீங்க விரதம் இருந்த நீங்க குளிச்சுட்டு வரணும். அதுல நீங்க உங்களுடைய குளியல் தண்ணீல ஊத்தி குளிச்சுட்டு வரும்போது, உங்க விரத பயன் முழுமையா நீங்க அடையலாம். ஏன் அப்படின்னா, இந்த துளசிக்கு அவ்ளோ பவர் என்ன பவர் இருக்கு அப்படின்னா, மோட்சஸ்தானத்துக்குரிய ஒரு இலை வந்து துளசி. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, குழந்தை பேருக்காக விரதம் இருக்கீங்களா? இல்ல வீட்டுக்காக விரதம் இருக்கீங்களா? இல்ல தொழிலுக்காக விரதம் இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும், அது நம்மளுடைய உடல்ல போகும்போது, அந்த விரதத்துடைய பயன நீங்க ரொம்ப நல்லா அனுபவிக்கலாம். இப்ப இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படின்னா, நம்மளுடைய சிவன் பாதி உருவம் கொண்டு பார்வதி தேவி அவர்களுக்குள்ள அடங்கிய காலமே வந்து அந்த நாள். அப்ப அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போயிட்டு வந்தா, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தி ஆயிடும். ஒரு பெண் குழந்தை இருந்து, அந்த குழந்தை மந்த புத்தியா இருக்கு. அவங்களுக்கு படிப்பு வந்து மந்தமா இருக்கு. நல்லா இருந்தா, திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதன் வழிபாடு இந்த கார்த்திகை விரதங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப அந்த கார்த்திகை தீப ஒளி நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பே கார்த்திகை. அப்ப இந்த மாதத்துல இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு வழிபாடு நீங்க தொடங்கி கொடுக்கணும். இல்ல அந்த குழந்தைகளுக்காக நீங்க ஒரு விஷயங்கள் வழிபாடு செய்தால், நான் சொன்ன விரதங்கள் இருந்து துளசி தண்ணி அந்த குழந்தைகளுக்கு குடுத்து வரும்போது, கண்டிப்பா அந்த குழந்தைகளுடைய மூல வளர்ச்சி, ஆ மந்த புத்தி நீங்கி, மூல வளர்ச்சி அதிகமாகி, அவங்க நல்ல ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. அடுத்தது அவங்களோட உடம்புல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த அத்தனை விரதங்களும் இருந்தால், அதுல ஏதாவது ஒரு விரதம் எந்த காரியத்துக்காக இருக்கீங்களோ, அந்த காரியத்துக்கு ஒரு விரதம் இருங்க. அந்த விரதத்தின் பயன் அந்த துளசி தீர்த்தம் உங்களுக்கு குடுத்துரும். கண்டிப்பா நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருங்க. இந்த செஞ்சுட்டு வரும்போது, இந்த வரக்கூடிய தீப திருநாள உங்க வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லா லக்ஷ்மி கடாட்சமா, வீட்டுக்குள்ள நல்ல ஒரு அமைப்பு. அடுத்தது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம். எல்லாரும் வந்து மாவிலை தோரணம் போடுவீங்க. இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அரச இலையில ஒரு ஒரு தோரணம், அந்த மாவிலை தோரணத்துக்கு அப்புறமா அரச இலையில ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தை எழுதி, ரீங்கு ரீங் அப்படிங்க கூட ஓம் போட்டு கீழ ரீங்கு போடுங்க. அப்படி ஒவ்வொரு இலையிலயும் நீங்க போட்டு அத தோரணமா தொங்க விட்டுட்டு வரும்போது, என்ன ஆகும்னா, அந்த வீட்ல ஆண்கள் ரொம்ப பலப்படுவாங்க. ஆண்கள் பலமா இருந்தால், கண்டிப்பா பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. அப்ப இந்த தீர்க்க சுமங்கலிக்கும், ஆண்கள் பலமா இருக்கிறதுக்கும் அந்த அரச இலை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா, அரச இலை அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு மரம். பலகாலமா, பல ஆண்டுகள் அது அழியா ஒரு மரமா இருக்கும். கண்டிப்பா அதுல நீங்க பண்ணுங்க. அதிலேயே நீங்க ஒரு வெத்தலைக்கு பதிலா அது மேல விளக்கு போட்டு வரும்போது நல்ல விசேஷம் நடக்கும். கண்டிப்பா இந்த தீப திருநாளை நல்ல விதமா கொண்டாடுங்க. பெண்கள் வீட்ல இருக்கிறவங்க முதல் விளக்கு பெண்கள் வைங்க. பெண்கள் இல்லாதவங்க ஒரு ஆண்களா இருந்தா கண்டிப்பா அது பண்ணலாம். ஆனா பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் முதல் தீபம் வைக்கக்கூடாது. பெண்களே இத செய்யுங்க. அந்த தீபம் எங்கிருந்து வைக்க தொடங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டின் சமையலறை. எல்லாரும் வந்து சாமி ரூம் சொல்லுவீங்க. நான் சமையலறையிலிருந்து வைங்க. ஏன்னா, சமையலறை தான் முதல் சாமி ரூம் அப்படின்னு சொல்றது. அந்த தீபம் அங்கிருந்து சமையலறை, நம்மளுடைய பூஜை அறையில வைத்து, வாசப்படியில வெடித்து அப்படிதான் வெளியில கொண்டு போகணுமே வெளியில, வெளியில இருந்து உள்ள கொண்டு வராதீங்க. இது வந்து ஒரு தனியான ஒரு சிறப்பு. ஏன்னா, நம்ம வெளியிலிருந்து தீப ஒளி நம்மளோட இருள் அகற்றி, தீப ஒளிய வெளியில கொண்டு போங்க. அப்ப வெளிச்சங்கள் உள்ள இருந்து கொண்டு வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. கண்டிப்பா நல்ல சுபிட்சம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.